இருக்கு. எப்பயுமே ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தா வீக்னஸ் கண்டிப்பா இருக்க போகுது. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஒன் இஸ் அ லார்ஜ் பாப்புலேஷன். ஸோ நம்மளோட பாப்புலேஷன் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஸ்டாண்ட் செகண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி சைஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் நெக்ஸ்ட் டு சைனா அண்ட் அவர் கண்ட்ரி. Population growth rate of India is very high and this is always a hurdle to the growth rate அப்படின்னு சொல்றாங்க. For example, எப்போ வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 5 பேர் இருக்கோம், ஒரு ஃபுட் இருக்குது அப்படின்னா கம்ஃபர்டபுளாக சாப்பிடலாம். இதுவே வந்து அதே அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டுக்கு 10 பேர் இருந்தாங்க அப்படின்னா வந்து அவ்வளோவா எஃபிஷியண்ட்டாக இருக்காது, சஃபிஷியண்ட்டாக இருக்காது. அப்போ நம்ம அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாப்புலேஷன் க்ரோத் ரேட் ஆஃப் இந்தியா இஸ் வெரி ஹை அண்ட் திஸ் இஸ் ஆல்வேஸ் அ ஹர்டில் டு த க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாப்புலேஷன் க்ரோத் ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா இஸ் ஆஸ் ஹை ஆஸ் 1.7/1000 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1 இயர்ல வந்து ஒரு 1000 பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னா செகண்ட் இயர்ல ஒரு 1500 பாப்புலேஷன் இருந்தாங்கன்னா அந்த 500 அப்படிங்கிறது தான் வந்து அடிஷன் ஆஃப் பாப்புலேஷன் சொல்லுவோம். ஆனுவல் அடிஷன் ஆஃப் பாப்புலேஷன். அதாவது டோட்டலாக 1500 தான், ஆனால் அந்த இயரில் மட்டும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா 500 தானே. அந்த 500 தான், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த 500 தான் பாப்புலேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்னே சொல்கிறாங்க. அந்த ஹோல் பாப்புலேஷன் கூட சொல்லலை, அடிஷன் ஆஃப் பாப்புலேஷன் தான் சொல்கிறாங்க. So weakness, first one is large population. Next one, the inequality and poverty. There exists a huge economic disparity in the Indian economy. The proportion of income and assets owned by top 10% of the Indians goes on increasing. This has led to an increase in the poverty level in the society and still a higher percentage of the individuals are living below poverty line. As a result of unequal distribution of rich becomes richer and poor becomes poorer. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாப் 10% இருக்கும்ல, நம்மளோட மொத்தமான இன்கம், இந்த கண்ட்ரி லெவலில் பேசுகிறேன், கண்ட்ரியில் மொத்தமான அசர்ட்டு இன்கம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதில் டாப் 10% இருக்குல்ல, அதை வந்து அந்த 10% ஆஃப் த பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, அதை ஹோல்டு பண்ணியிருக்க 10%. இப்போது டாப் 10 பணக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களோட இன்கம் இன்னும் தான் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து ரிச் பிகம்ஸ் ரிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிலோ பாவர்ட்டி லெவலில் இருக்க புவர் பீப்புள்ஸ் வந்து இன்னும் புவர் ஆகிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ புவர் பிகம்ஸ் புவரர். அதே மாதிரி ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் இன்க்ரீசிங் ப்ரைஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ். எசென்ஷியல் குட்ஸ்ன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப தேவையான ஃபுட்ஸ் இருக்கும்ல, ரொம்ப தேவையான குட்ஸ் இருக்கும், அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆதான். There have been a steady increase in the price of essential goods. The continuous rise in the price erodes the purchasing power and adversely affects the poor peoples and whose economy is not protected அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீக். என்னதான் நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துட்டே இருந்தால் கூட அது வந்து கம்ப்ளீட்டாக வளரலை அப்படின்னு சொல்கிறாங்க. Even though there has been a gradual improvement in the infrastructure development in the past few decades, there is still a scarcity of the basic infrastructure like power, transport and storage, etc. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்அடிக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வித் அ க்ரோயிங் யங் பாப்புலேஷன் there is a huge need for the economic opportunity. The Indian economy is characterized as a jobless growth தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம யூத்தான பாப்புலேஷன்ஸ் தான் இருக்கும், ஆனால் யாருக்குமே தான் எம்ப்ளாய்மெண்ட் இல்லையே, அதுதான் இன்அடிக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவுடேட்டட் டெக்னாலஜி. முக்கியமாக அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துலையும் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்லையும் இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப அவுடேட் ஆயிடுச்சு. அதை வச்சு நம்மளால நிறைய இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெமோகிராஃபிக் ட்ரெண்ட். அதாவது நம்மளோட பாப்புலேஷனை பற்றி நம்ம படிக்கிறோம்ல சயின்டிஃபிக்காக, அந்த படிப்புக்கு பேர் தான், அந்த ஒரு ஸ்டடிக்கு பேர் தான் வந்து டெமோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து சைஸ் ஆஃப் பாப்புலேஷன், ரேட் ஆஃப் க்ரோத், பர்த் அண்ட் டெத் ரேட்ஸ், நெக்ஸ்ட் இஸ் அ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்ஸ், sex ratio, life expectancy at birth, next is literacy ratio. ஸோ இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அந்த டெமோகிராஃபி அப்படின்ற ஸ்டடியில், அதுதான் நம்ம சொல்கிறாங்க இதில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 100 years வந்து நம்ம பேக்கில் போனோம் அப்படின்னா அப்போ என்ன இருந்துச்சோ அப்போ இப்போ கம்பேர் பண்ணும்போது குவாட்ரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாட்ரபிள்னா சம்திங் லைக் 4 times 400 times அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குவாட்ரபிள் தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பாப்புலேஷனே நமக்கே தெரியும், நம்ம செகண்ட் ஆஃப்டர் சைனா இருக்கும் அப்படின்றதும் தெரியும். நம்மளோட ஏரியா வந்து 2.4%. ஓகே, அதாவது நிலத்தில் வேர்ல்டு லெவலில் நமக்கு எவ்வளோ ஏரியா நம்ம ஆக்கியபை பண்ணியிருக்கோம் இந்தியா அப்படின்னா 2.4%. ஆனால் வேர்ல்டு இன்கம் வந்து அதுக்கு அப்படியே ஹாஃப் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். 1.2 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும்ல. 2.4 அதோட இதுவே வந்து 1.2. ஸோ நெக்ஸ்ட் வந்து
நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அதே மாதிரி பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தா 17.5%. ஸோ இப்படி கம்பேர் பண்ணுங்கள், 17.5% ஆனால் ஜிடிபி 1.2%. அப்போ எவ்வளோ கம்மி. ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, நியர்லி 17. அப்போது இதில் இந்த வேர்டு பாருங்கள், இன் வேர்ட்ஸ் எவ்ரி 6th person in the world is an Indian அப்படின்னு சொல்கிறாங்க. 6 பேரில் ஒருத்தர் இந்தியன்ஸ், அதாவது அந்த அளவுக்கு பாப்புலேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பைன்டு பாப்புலேஷன். ஒரு 2 ஸ்டேட்டான உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டோம், யூஎஸ்ஏ விட அதிகமான ஒரு பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் யூஎஸ்ஏ இது ரொம்ப ஒன்றும் கம்மியான பாப்புலேஷன் இருக்க கண்ட்ரியில் 3rd தான், நம்ம 2nd, அவங்க 3rd. அப்போ வந்து இதுலேயே வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் 2 states, namely Uttar Pradesh and Maharashtra, is more than population of the USA, the 3rd most populous countries of the world. So next is the negative growth during 1911 and 21 was due to rapid and the frequent occurrence of epidemics like cholera, plague and influenza and also famines அப்படின்னு சொல்கிறாங்க. 1911லேருந்து 21க்குள்ள பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போச்சான். ரீசன் வந்து இது பாவர்ட்டி, அப்புறமேட்டு டிசீஸ் நிறைய வந்துச்சு, காலரா, இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றதுக்காக. ஸோ அதனால தான் 1921 என்னன்னு சொல்லுவாங்கன்னா இயர் ஆஃப் கிரேட் டிவைட். லாஸ்ட் இயர் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் இந்த கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஓகே, ஒரு இயர் கொடுத்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1951 என்னாச்சு அப்படின்னா அப்படியே வந்து பாப்புலேஷன் க்ரோத் வந்து இன்னும் கம்மியாச்சு. ஸோ அதை வந்து இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1961 என்னாச்சுன்னா சடனாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால அது இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன, இயர் ஆஃப் கிரேட் டிவைடுங்கிறது 1921, அதுலேயும் கம்மியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 1951 இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட், அதுலேயும் கம்மியாயிடுச்சு. ஆனால் 1961 ஆன இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனில் அதிகமாயிடுச்சு. இதுதான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2011 சென்செக்ஸ் ரிவீல் growth of young population which is described as a demographic transition அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள் ஆனால் கேட்கலாம். பர்த் ரேட்னா என்ன, டெத் ரேட்னா என்ன அப்படின்னு. இட் ரெஃபர்ஸ் டு நம்பர் ஆஃப் பர்த் பர் thousands of population. ஸோ அதே மாதிரி க்ரூட் டெத் ரேட்னா இட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் டெத் பர் 1000 population. 1000 populations எவ்வளோ நம்பர் ஆஃப் டெத்ஸ் இருக்கோ அது டெத் ரேட்னும், எவ்வளோ நம்பர் ஆஃப் பர்த் இருக்கோ அதை பர்த் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2011 மூணுமே வந்து பார்க்கலாம், ஆனால் வந்து ரொம்ப மூணுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்படின்னா 2011 இருக்குல்ல, அதை மட்டும் வேணால் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஒரு நிமிஷம், ஓகே, க்ரூட் பர்த் ரேட், டெத் ரேட்டு 21.7 and 7.11, இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா கூட ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பர்த் ரேட்னா என்ன, குழந்தை பிறக்கிறது. ஓகே, அதில் வந்து அது வந்து அதோட ஃபால் வந்து எதோட கம்மியாக இருக்குது அப்படின்னா டெத் ரேட்டை விட அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இறந்து போகிறாங்கல்ல, அதை விட எது கம்மியாக இருக்குன்னா பிறக்காமல் இருக்கிறது கம்மியாக இருக்குது. ஆல் டுகெதர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, பர்த் ரேட் வந்து கம்மியாகுது, டெத் ரேட் வந்து அதுவும் வந்து டெத் ரேட் இருக்குல்ல அதுவும் கம்மியாயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 2 ஃபாலில் கம்பேரிட்டிவ்லி எந்த ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னா டெத் ரேட்டோட ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லோ பர்த் ரேட், குழந்தை பிறக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ வந்து கேரளா ஹேஸ் த லோவஸ்ட் பர்த் ரேட் அண்ட் உத்தரப்பிரதேஷ் ஹேஸ் த ஹையஸ்ட் பர்த் ரேட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் வெஸ்ட் பெங்கால். டெத் ரேட் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது வெஸ்ட் பெங்கால் வந்து லோவஸ்ட் பர்த் ரேட், டெத் ரேட் அண்ட் ஒரிசா ஹேஸ் அ ஹையஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, பர்த் ரேட்டு. ஸோ பர்த் ரேட் அப்படின்னு பார்த்தா கேரளாவுக்கு வந்து லோவஸ்ட் பர்த் ரேட்டாக இருக்குது, யூபிக்கு வந்து ஹையஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதுவே டெத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால், நெக்ஸ்ட் வந்து ஒரிசா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே, among states Bihar has the highest decadal growth rate of population அப்படின்னா அந்த ஒரு டிகேயான 2001 to 11ல ஹையஸ்ட் டிகேடல் growth rate வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா பீகாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவுக்கு வந்து லோவஸ்ட் growth rate அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிமாரு ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கல்ல, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் யூபி. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஹையஸ்ட் பாப்புலேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டென்சிட்டி அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை லேண்ட் ஏரியா. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 10% இருக்காங்க அப்படின்னா அது ஒரு டென்சிட்டி இருக்கும். அதே ஒரு ஏரியாவில் ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா
அது ரொம்ப அப்படியே கன்ஜஸ்டடாக கொச்சன்னு இருக்கும்ல, அதுதான் வந்து டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரெஃபர்ஸ் டு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ரிசைடிங் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். இட் ரெப்ரசன்ஸ் த மேன் லேண்ட் ரேஷியோ. As the total land area remains the same, an increase in population causes the density of the population to rise. இப்போ நான் சொன்னதான், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதில் ஒரு 10 பேர் இருந்தானே 100 பேர் இருந்தானே இன்க்ரீஸ் ஆக டென்சிட்டியும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, in 2011 census, the present density of the population is 382. So first வந்து இப்போ இருக்க சென்சஸ் படி என்ன இருக்குது அப்படின்னா வந்து 382. இண்டிபெண்டன்ஸ் அப்போ வந்து எவ்வளோ வந்து இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரம் 117 to 325 மாறிச்சான். அதெல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்க வேணாம். ப்ரெசென்ட்டாக என்ன இருக்குது 382, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Thus the pressure of population on land has been rising அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், Kerala, West Bengal, Bihar, UP have the density higher than the India's average density அப்படின்னு சொல்கிறாங்க. Bihar is the most densely populated state in the country அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது எது அப்படின்னா வந்து வெஸ்ட் பெங்கால். ஓகே, கம்மியாக இருக்கிறது அருணாச்சல் பிரதேஷ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் பீகார் சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ பீகாருக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து வெஸ்ட் பெங்கால் சொல்கிறாங்க. ரொம்ப கம்மியாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அருணாச்சல் பிரதேஷ். அதாவது அருணாச்சல் பிரதேஷில் நியர்லி 17 பீப்புள்ஸ் தான் இருக்காங்களா. ஸோ 17 பீப்புள்ஸ் தான் அந்த ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. ஓகே, ஸோ பீகார் வந்து சம்திங் லைக் 1102, இந்த வெஸ்ட் பெங்கால் இருக்கவங்க 880. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஸ் ரேஷியோ ஆஃப் த, அதாவது இட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பர் 1000 மேல்ஸ். ஒரு 1000 மேல்ஸ்க்கு எத்தனை ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. ஸோ 2011 சென்சஸ் படி 940 ஃபீமேல்ஸ் இருக்காங்களா per 1000. ஓகே, in India sex ratio is more favorable to male than the female. In Kerala the adult sex ratio is a 1084 as in the 2011 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹரியானா ஹேஸ் த லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ ஆஃப் 877. கேரளாவில் அதிகமாக இருக்குது, ஹரியானாவில் கம்மியாக இருக்குது. ஓகே, Kerala provides a better status to the women as compared to the other states with a 1084 females per 1000. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸில் ஹையஸ்ட்டாக இருக்கிறது கேரளான்னு சொல்கிறாங்க, லோவஸ்ட்டாக இருக்கிறது ஹரியானா. ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கேரளாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1074. ஆனால் ஒரு டோட்டலாக பார்க்குறோம் அப்படின்னா இட் இஸ் அ 940. ஓகே, டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ 940. நெக்ஸ்ட் இஸ் அ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். It refers to mean expectations of life at the birth. Life expectancy has improved over the year. Life expectancy is low when the death rate is high or instances of early deaths are high. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் பிறந்திருக்கேன், இப்போ தான் பிறக்கிறேன் அப்படின்னா நான் எவ்வளோ நாள் வாழ்வேன் அப்படின்னு இருக்கும்ல, அதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லணும்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது வளர்ந்துட்டே தான் இருக்குது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எப்போ கம்மியாக இருக்கும், நான் சீக்கிரமாக இறந்துருவேன் அப்படின்னா. ஸோ அதனால டெத் ரேட் அப்படிங்கிறது சீக்கிரமே இருந்துச்சுன்னா அதுதான் சொல்கிறாங்க. On the other hand, life expectancy is high when the death rate is low. Death rate கம்மியாச்சுன்னா எனக்கு life expectancy அதிகம் அப்படின்னு அர்த்தம். So first during 1901 to 11 life expectancy was just 23 years. Okay, ஆனால் இப்போ வந்து 2011 census படி 63 years increase ஆயிருக்கான். A considerable fall in the death rate is responsible for improvement in the life expectancy at birth அப்படின்னு சொல்கிறாங்க. However, life expectancy in India is very low compared to the other developed countries. இதுவே மற்ற டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்குல்ல, யூஎஸ்ஏ, யூகே, அங்கெல்லாம் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்னும் அதே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ, 63.5 years. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சியாக இருக்கட்டும், இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி படித்தோம், நெக்ஸ்ட் ஃபீமேலோட இது படித்தோம்ல, அதென்ன இப்போ தானே படித்தோம், செக்ஸ் ரேஷியோஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிட்ரஸி ரேஷியோ அப்படின்னா, இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் யார் படித்தவங்களோ அவ்வளோதான், அதுதான் லிட்ரஸி ரேஷியோ. இட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் லிட்ரேட்ஸ் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் தி டோட்டல் பாப்புலேஷன். இன் 1951 ஒன்லி 1/4 மேலும் 1/12 ஃபீமேலும் லிட்ரேட்ஸாக இருந்தாங்களாமா. இப்போ வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 82% மேல் அண்ட் 65.5% வந்து லிட்ரேட்ஸாக இருக்காங்க. ஸோ ஆவரேஜ் அப்படின்னு எடுத்தால் எவ்வளோ வரும், 74.04 அப்படின்னே சொல்லலாம். ஸோ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து மற்ற டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்குல்ல, வென் கம்பேர்ட் டு த அதர் டெவலப்ட் கண்ட்ரீஸ் அண்ட் ஈவன் ஸ்ரீலங்கா, இது ரேட் வந்து ரொம்ப லோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம இதில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆனால் மற்ற கண்ட்ரீஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது லிட்ரஸி. ஓகே,
ஸோ அதுலேயும் ஹையஸ்ட் லிட்ரஸி வந்து எங்கன்னா கேரளா ஹேஸ் அ ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட், மிசோரம் ஃபாலோட் பை கோவா, ஹிமாச்சல் பிரதேஷ், நெக்ஸ்ட் இஸ் மகாராஷ்டிரா, சிக்கிம் அண்ட் தமிழ்நாடு. பீகார் ஹேஸ் அ லோவஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ. ஸோ நல்லா பாருங்கள், கேரளா வந்து எதுக்கு பார்த்தோம், அங்கே நிறைய வந்து செக்ஸ் ரேஷியோ வந்து ஃபீமேல்ஸ் அதிகமாக இருப்பாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி லிட்ரஸியும் இங்கே அதிகமாக இருக்குது. பீகார் எதுக்கு பார்த்தோம், பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே லோவஸ்ட் லிட்ரஸின்னு பார்த்தோம். ஸோ ஏதாச்சும் ஒரு லிங்க் பண்ணி படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், மறக்கவே மறக்காது. அடுத்து இந்த ஒரு டாப்பிக்கோட முடிக்கலாம். நெக்ஸ்ட் மீதி லெசன்ஸை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். நெக்ஸ்ட் இஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, எனி ஸ்டாக் ஆர் ரிசர்வ்ஸ் தட் கேன் பி ட்ரான் ஃப்ரம் த நேச்சர். நேச்சர் வந்து கொடுக்குற எந்த ஒரு ஸ்டாக் இருக்கும்ல, அதாவது ஒன்றும் இல்லை, நான் தான் முன்னாடி சொன்னேன்ல, நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து கோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வந்து நேச்சர்லேயே கிடைக்குது பார்த்தீங்களா, அது நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, லேண்ட், ஃபாரஸ்ட், வாட்டர், மினரல்ஸ், எனர்ஜி எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏன் நமக்கு நல்லா தெரியும், இதுவும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நிறைய கேட்பாங்க. ஸோ ஒன் இஸ் அ டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஒன்று ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள். ரெனியூவபிள்னா என்ன, ஒரு ஸ்பேன் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அது வந்து திருப்பியும் ரீஜெனரேட் ஆகிடும், அது வந்து ரெனியூவபிள். அதுக்கான எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் அப்படி தானே, மரத்தை வெட்டினா வந்து கொஞ்சம் வளரதான் செய்யும், திருப்பி யூ கேன் கெட் இட் இன் ஓவர் தி ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஃபாரஸ்ட், நெக்ஸ்ட் இஸ் அ வைல்ட் லைஃப், நெக்ஸ்ட் விண்டு, பயோமாஸ், டைடல், ஹைட்ரோ எனர்ஜிஸ். இதுவே வந்து நான் ரெனியூவபிள் எனர்ஜிஸ் அப்படின்னா ஒரு ரொம்ப லேட் ஆகும் ரெனியூ ஆகிறதுக்கு, சம்டைம்ஸ் ஆகாமல் கூட இருக்க சான்ஸ் இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப சீக்கிரம் ஆகாது. அதான் ரிசோர்ஸஸ் தட் கேன் நாட் பி ரீஜெனரேட்டட். எக்ஸாம்பிள் இஸ் அ ஃபாசில் ஃபியூவல்ஸ், கோல், பெட்ரோலியம் அண்ட் மினரல்ஸ், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அ லேண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ லேண்ட் ரிசோர்ஸ் அப்படின்னா, in terms of area, India ranks 7th in the world with a total area of 32.8 lakh square kilometer. It accounts for 2.42% of the total area of the world அப்படின்னு சொல்கிறாங்க. In absolute terms, India is really a big country. However, land-man ratio is not favorable because of the huge population அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கே தெரியும், வேர்ல்டு லெவலில் இந்தியா வந்து 2.4% அப்படிங்கிற லெவலில் வந்து லேண்ட் இருக்குது நமக்கு. ஆனால் பாப்புலேஷன் 17%ன்னு படித்தோம் இல்லையா. ஸோ நம்மளோட பாப்புலேஷன் அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பேரலையும் சொல்கிறாங்க. அதனால அந்த லேண்ட் மேன் ரேஷியோ வந்து ரொம்ப வந்து ஃபேவரபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, அக்கார்டிங் டு அக்ரிகல்ச்சரல் சென்சஸ், அந்த அக்ரிகல்ச்சரல் சென்சஸ் படி the area operated by large holdings 10 hectares and above have declined, and area operated under marginal holdings less than 1 hectares has increased அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 10 ஹெக்டேருக்கு மேலே இருக்க லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுருப்பாங்கல்ல அந்த லேண்ட் ஹோல்டிங்ஸ். இப்போ நான் வந்து ஒரு ஃபார்மர், என்கிட்ட ஒரு 10 ஹெக்டேர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன், இதை வந்து அடுத்து என்னோட ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறப்ப பிரித்து கொடுப்பேன், இல்லை ஏதாவது விற்றுருவேன், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கா. ஸோ அது வந்து சின்னதாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இதுவே மார்ஜினல் இருக்குல்ல, அதாவது ஒரு ஹெக்டேருக்கும் கம்மியாக அது வந்து அதிகமாகிட்டே இருக்குது. என்கிட்ட ஒரு 10 ஹெக்டேர்ஸ் இருக்குது, நான் என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறப்போ அதை 50-50 கொடுப்பேன். ஸோ அது வந்து டிவைட் ஆகிறப்போ சின்னதாக தானே ஆகும், அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் அ ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ். இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவர் எத்தனை பர்சன்டேஜ்னு மட்டும்தான் இதில் கேட்க சான்ஸ் இருக்குது, அது வந்து 21%. அவ்வளோதான் இதில் படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டான மினரல் ரிசோர்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் அ அயன். The total reserve of iron ore in the country அப்படின்னா 14.630 million tons of hematite, 10,619 million tons of magnetite இருக்குது. அந்த ஹெமடைட் ஓர் முக்கியமாக எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா அண்ட் கர்நாடகா, இந்த ஏரியாஸ்லாம் இருக்கும். The deposit of magnetite iron is available at Karnataka. அதுவும் அந்த மேக்னடைட் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா கர்நாடகாவில். Some deposits or iron are also found in கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ். இதில் வந்து இந்த லெசன் படிக்கிறப்போ என்ன இவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது, இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு தெரியும். பட் கொஞ்சம் லிங்க் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி கொடுத்துருக்கிறது ஏரியா பாருங்களேன், கொஞ்சம் சென்டராக இருக்கும். கேரளாக்கும் போயிடல, ரொம்ப நார்த் சைடும் போகல, கொஞ்சம் சென்டராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லிங்க் பண்ணி படித்தா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். Next is coal and lignite. So India ranks 3rd in the world after China and USA in the coal production. இதுவும் ஒரு டைமில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 3rd இருக்கும் எதில் வந்து ப்ரொடக்ஷனில். ஸோ அதே மாதிரி கோல் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இட் இஸ் அ வெஸ்ட் பெங்கால், பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா அண்ட் ஆந்திர பிரதேஷ். இதெல்லாம் படிக்கிறீங்களோ இல்லையோ அந்த லாஸ்ட் பாயிண்ட் படிச்சுக்கோங்க. பல்க் ஆஃப் தி கோல் ப்ரொடக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் பெங்கால், ஜார்க்கண்ட் கோல் ஃபீல்டு இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பாக்சைட்.
ஸோ பாக்சைட் அப்படிங்கிறது வந்து பாக்சைட் இஸ் அ மெயின் சோர்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் லைக் அலுமினியம். ஸோ அலுமினியமோட ப்ரொடக்ஷனில் பாக்சைட் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுதான் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் இந்த ஒடிசா அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ அப்போ கோல்னா எங்கே பார்க்குறோம், கோல்னா வந்து பெங்கால் ஜார்க்கண்ட், பாக்சைட்னா ஒடிசா ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து மைக்கா. மைக்கா வந்து நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக, அது வந்து ஒரு பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஹீட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணுற ஒரு மினரல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் இதை வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டீல் மைக்கா ப்ரொடக்ஷன். அந்த ப்ரொடக்ஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் கான்ட்ரிபியூட் 60% ஆஃப் த மைக்கா ட்ரேட் இன் த வேர்ல்டு. ஸோ இது எங்கே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதாவது மைக்கா பியரிங் பெக்மடைட் இருக்குல்ல, அது ஆந்திரா, ஜார்க்கண்ட், பீகார் அண்ட் ராஜஸ்தானில் அதிகமான அளவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்னு பார்த்தா அசாம், குஜராத்தில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் நிறைய எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை, இன்னும் நிறைய எக்ஸாம்ஸில் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. திக்பாய், பதார்பூர், நெக்ஸ்ட் இஸ் நஹார் காத்தியா, நெக்ஸ்ட் இஸ் கசிம்பூர், பலியாரியா அண்ட் ருத்ராப்பூர், ஷிவ்சாகர், மொருன், ஆல் இன் அசாம்ஸ். நெக்ஸ்ட் இஸ் அ ஹே ஆஃப் கம்பத், அன்கலேஸ்வர் அண்ட் கலூர். இந்த பிளேசஸ்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அசாம், குஜராத்தில் இருக்கும் அப்படின்றது மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் இஸ் அ கோல்டு. கோல்டில் 3 பிளேஸ் ஆக்சுவலி கொடுத்துருப்பாங்க, அது 3மே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா possesses only a limited gold reserve. There are only 3 main gold mines. ஒன்று வந்து கோலார். அந்த கோலாருங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா கோலார் டிஸ்ட்ரிக்ட், அண்ட் ஹட்டி கோல்ஃபீல்ட் இன் ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்ட். இது ரெண்டுமே கர்நாடகாவில் இருக்குது. அடுத்து தேர்ட் ஒன் வந்து ராம்கிரி கோல்ஃபீல்ட், இது ஆந்திராவில் இருக்குது. இது 3மே, ஒன்று வந்து என்ன கோலார், ஹட்டி, இது ரெண்டுமே கர்நாடகாவில், ராம்கிரி அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷில். நெக்ஸ்ட் இஸ் அ டைமண்ட். ஸோ ஆஸ் பர் த யுஎன்இசிஇ, அதாவது யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் அப்படின்ற இது வந்து த டோட்டல் ரிசர்வ் ஆஃப் டைமண்ட் இட் இஸ் எஸ்டிமேட்டட் அட் அரௌண்ட் 4,582,000 கேரட்ஸ் which are mostly available in பன்னா, அதாவது மத்திய பிரதேஷில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரமல்கோட்டா ஆஃப் குன்னூர் டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர பிரதேஷ், அண்ட் ஆல்சோ இந்த பேசின்ஸ் ஆஃப் கிருஷ்ணா ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கிம்பர்லண்ட் ஃபீல்டு இருக்குல்ல சத்தீஸ்கரில், இங்கே வந்து டைமண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒடிஷாவில். இந்த நேம்ஸ் எல்லாம் இவ்வளோ ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை, முடிஞ்சா படிங்க, இல்லைனா வந்து எங்கெங்கன்னு மட்டும் ரஃபாக பார்த்துக்கோங்க. ஒடிசா. நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா, அப்புறம் ஆந்திர பிரதேஷ் கூட கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ மீதி லெசன்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.